இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தகவல் தான் இது. இலங்கையில் அரசு வேலையை எதிர்பார்த்திருக்கின்ற நபர்களுக்கான புதிய அறிவித்தல் வந்திருக்குது. இதன் அடிப்படையில் 23,000க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் இலங்கையில் தற்பொழுது வேலைக்கான ஆட்சேர்ப்பு இடம்பெறப் போகுது. அதாவது அரசு வேலை வாய்ப்புகளில் அமைச்சுக்கள், மாகாண சபைகள் மற்றும் ஆணைக்குழுக்களுக்குள்ளால இடம்பெறப் போகின்ற வேலை வாய்ப்புகளுக்கான விவரங்கள் மற்றும் ஒவ்வொரு திணைக்களங்கள், அமைச்சுக்கள், மாகாண சபைகள் உள்ள எத்தனை பேரை வேலைக்கு உள்வாங்கப்பட போயினும் என்ற தொடர்பான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இதுவே அனைத்துமே அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் பெறப்பட்டதுக்கு பின்னரான அறிவித்தலாக அமைந்திருக்குது. அதன் அடிப்படையில் அதிகூடியதாக கல்வி அமைச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 442 வேலை வாய்ப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீதி மற்றும் தேசிய ஒழுங்கமைப்புப்பாடு கல்வி அமைச்சின் ஊடாக 452 வேலை வாய்ப்புகளும், சுகாதார மற்றும் வெகுசன ஊடகங்கள் அமைச்சின் ஊடாக 705 வேலை வாய்ப்புகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இவை எவ்வாறான விவரங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்றதை அந்த வீடியோ எண்டில் சொல்றேன். அதே மாதிரி தொடர்ந்து கமத்தொழில், கால்நடை வளர்ப்புகள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சில் 10 வேலை வாய்ப்புகளும், அதே மாதிரி பெருந்தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் உள்ளாக 37 வேலை வாய்ப்புகளும், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக 76 வேலை வாய்ப்புகளும், பாதுகாப்பு அமைச்சுக்கு 102 வேலை வாய்ப்புகளும் தற்பொழுது வரை அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு, பாராளுமன்ற விவகார அமைச்சில் 19 வேலை வாய்ப்புகளும், வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சின் உள்ளாக 10 வேலை வாய்ப்புகளும், வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக 1 வேலை வாய்ப்பும், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக 166 வேலை வாய்ப்புகளும், கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுக்குள் 167 வேலை வாய்ப்புகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதே போன்று வீடமைப்பு, நீர்ப்பாசனம் மற்றும் நீர் வளங்கள் நிர்மாணிப்பு அமைச்சின் ஊடாக 33 வேலை வாய்ப்புகளும், அதே போன்று கடற்தொழில், நீர்வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் ஊடாக 50 வேலை வாய்ப்புகளும் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஆக இவற்றுக்கான அங்கீகாரமும் அமைச்சரவையின் மூலம் தற்பொழுது நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை மூலம் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறதுடன் மேலதிகமான இன்னும் பல்வேறு அமைச்சுக்கள் இருக்கின்றன. அவை தொடர்பாக பார்க்கலாம். ஆகவே அந்த அடிப்படையில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சினூடாக 23 வேலை வாய்ப்புகளும், அதைத் தொடர்ந்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக 248 வேலை வாய்ப்புகளும், அதே போன்று மத்திய மாகாண சபைக்கு 203 வேலை வாய்ப்புகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வட மத்திய மாகாணத்திற்கு 6 வேலை வாய்ப்புகளும், இதனூடாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு 1 வேலை வாய்ப்பும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதுடன் ஆசிரியர் தொழிலை எதிர்பார்த்திருக்கின்ற நபர்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவைக்கான ஆசிரியர் ஆட்சேர்ப்பாக 23,344 பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான வேலைவாய்ப்புக்கான ஒப்புதல், அமைச்சரவையுடைய ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே இதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் இலங்கையுடைய அரச வர்த்தக மானியின் மூலம் ஒபிஷியலாக இதற்கான அறிவித்தல்கள் வழங்கப்படும். ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் வருகின்ற அரச வர்த்தக மானியினை பார்த்து அதை கெசட்டை பார்த்து உங்களுக்கான வேலைவாய்ப்புகளுக்கான அப்ளிகேஷன் கட்டாயம் வழங்கப்படும். எதிர்வருகின்ற 1 அல்லது 2 மாதங்களுக்குள் இதற்கான அப்ளிகேஷன் எல்லாமே கோரப்படும். ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு எவ்ரி ஃப்ரைடே வார அந்த கவர்மெண்ட் கெசட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் இதுக்கான விண்ணப்பங்கள் கோருமாக இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதன் மூலம் சில தெரிவுகள் போட்டி பரீட்சை மூலமும், சில தெரிவுகள் பார்த்தீங்கன்னா நேரடி தகமை மூலமும் ஆசிரியர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மொத்தமாக இந்த வேலைவாய்ப்பின் மூலம் இலங்கையினுடைய மொத்த வேலைவாய்ப்பாக இன்றைய தின அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் 26,095 பேர்களுக்கான நபர்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஆக வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் ஏனைய டிப்ளோமாக்காரர், அதே மாதிரி டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கின்ற ஏனைய தொழிற்கல்வி பட்டதாரிகள் அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. 26,095 நபர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகள் இலங்கை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த தகவல் தான் இந்த பயனுள்ள தகவலாக பகிர்ந்திருக்கிறேன். ஸோ இந்த சசிய செல்வக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ லைக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகள் பிரயோசனம் இல்லைன்னு சொன்னாலும் இதை பார்க்கின்ற உங்களோட உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஏனையவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்துக்கொண்டு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.